ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதி vlog. இன்றைக்கி வந்து ப்ரெட்டை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் மில்க்கு, 3 எக்கு வேணும். அடுத்து நமக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த மில்கில் வந்து 3 எக்கையும் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து தோசைக்கல்லை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்து தோசைக்கல்லை வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 சைடும் ப்ரௌனாக வர மாதிரி திருப்பி எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கருகுனா வந்து அது நல்லா இருக்காது. அதனால் வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் வர்ற மாதிரி வச்சு எடுத்துக்கணும். இதில் ஜீனி ஆட் பண்ணிக்கிறனால இதை வந்து அப்படியே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறனால அந்த ப்ரெட்டு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் முட்டை சாப்பிடாத பசங்களுக்கும் இந்த மாதிரி வந்து முட்டை இதில் போட்டு தர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெட்டில் முட்டை இருக்கிறதே தெரியாது. அவங்க வந்து நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு தர்றப்ப அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து இதிலேயே கிடச்சிரும். இந்த டிஷ்ஷில் நமக்கு வேணுங்கிற அளவு ஜீனி சேர்க்கறது மூலமாக பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.